வணக்கம். நம்முடன் ஐயா ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைந்துள்ளார்கள். ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளராக களமாடுவதாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு அரசியல் ஆய்வாளராக உரையாடுவதாக இருந்தாலும் சரி, ஐயாவுடன் உரையாடுவது என்பது ஒரு நூல் பல கற்பதற்கு சமமான ஒரு அனுபவம். அந்த வகையில் இன்று ஐயாவுடன் ஸ்டாலின் அவர்தம் அரசியல் குறித்து உரையாடுவதற்காக இணைந்திருக்கிறோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் பரமல்மணி. ஐயா, இப்போது நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க. இப்போ இந்த தேர்தலில் திமுக கூட்டணி 50% அதிகமான வாக்குகளை பெறுவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒன்று சொல்லும்போது கூடவே ஒரு விஷயத்தையும் நீங்கள் சேர்த்து சொல்கிறீங்க. ஐயா ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய மதியுகத்தால் இந்த களத்தை எப்படி தன்மையப்படுத்துகிறார் அப்படிங்கிறதையும் சொல்கிறீங்க. ஆனால் அவருடைய தந்தை ஐயா கலைஞரிடமிருந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் எந்த இடத்துல அப்படி முன்னோக்கி பாய்வதாக சொல்லலாம்? ஐயா 45 விழுக்காடு வாக்குகளுக்கு மேலே ஸ்டாலின் எடுப்பாருங்கிறத நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். ஏற்கனவே 48 எடுப்பாருங்கிறத மக்களவை தேர்தலில் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன். அவரை முன்னிறுத்தி 47 எடுத்துட்டார். 1% தான் அதில் டிஃப்ரென்ஸு. இப்போ 45+ங்கிறது வந்திருக்குது. நீங்கள் சொன்ன நம்பர் கூட வரலாம். பட் நான் இதை முழுமையாக ஆய்வு பண்ணி தான் இதை சொல்கிறேன். கலைஞருக்குள்ள எதிர்ப்பு மு.க. ஸ்டாலினுக்கு இல்லை. கலைஞருக்குள்ள ப்ளஸ் எல்லாம் இன்ஹெரிட் பண்ணிட்டார். கலைஞர் வாரிசாட்டு ஸ்டாலின் மட்டும்தான் இருக்கிறாரு. அன்டிஸ்பியூட்டபிள் ஸ்டாலின் கலைஞரோட வாரிசு. வேறு யாருமே அதுக்கு டிஸ்பியூட் இல்லை. கனிமொழி சபார்டினேட். ஸோ மேட்டர் எண்ட்ஸ் தேர். அழகிரி களத்துக்குள்ளே இல்லை. ஒருத்தர் களத்துக்குள்ளே இல்லை, ஒருத்தர் சபார்டினேட்னு சொல்லும்போதே கலைஞர் வாரிசு மு.க. ஸ்டாலின் தான்ங்கிறது தெளிவாயிட்டு. ஸோ கலைஞருக்கு பாசிட்டிவ் ஓட்ஸ் எல்லாம் மு.க. ஸ்டாலினுக்கு வருது. அதே வேளையில் கலைஞருக்கு நெகட்டிவ் கருத்துருவாக்கிகள் நிறைய பேர் கலைஞர் மேலே உள்ள அந்த நெகட்டிவை ஸ்டாலின் மேலேயும் காட்டுறாங்க. அது தவிர்க்க முடியாது. ஆனால் மக்கள் மத்தியில் அது இல்லாமல் பார்த்துக்கிடணுங்கிறதுல ஸ்டாலின் கவனம் செலுத்துகிறார். இந்த இடம்தான் எம்ஜிஆர், ஜெயலலிதா, கலைஞர், புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, முத்தமிழறிஞர் இவங்களோட தவறுகள்லேருந்து பாடம் படித்து ஸ்டாலின் மிக நுட்பமாக நுண் அரசியலை பண்ணுறார். குறிப்பாக பிராமண சமுதாயத்தையும் இந்து சமூகத்தையும் கலைஞர் அப்பப்போ ஒரு தோல்வி வந்துன்னா இதுக்கு பிராமணன் தான் அந்த தோல்வி காரணம்னு நூல் அது இது தினமலர் அது இதுன்னு திட்ட ஆரம்பிச்சிருவார். துக்ளக்கு தினமலர்னு திட்ட ஆரம்பிச்சிருவார். ஸ்டாலின் அந்த வேலையை பார்க்குறதே இல்லை. பிள்ளையார் வடிவில் பப்பாளி பழம் இருந்துன்னா உங்கள் பிள்ளையார் 5 நாள் அழுகாமல் இருப்பாரான்னு கலைஞர் கேட்பார். நெத்தியில் பொட்டு வச்சுட்டு இருந்தால் என்ன ரத்தமானு கேட்பார். ராம எந்த காலேஜில் இன்ஜினியரிங் படித்தார்னு கேட்பார். இப்படி ஆன்டி ஹிந்து ஆன்டி பிராமின் ரெண்டும் கலைஞர் தெளிவாக பண்ணுவார். இந்த ரெண்டையுமே ஸ்டாலின் பண்ணலை. இன்னும் சொல்லப்போனால் அவருடைய துணைவியார் திருமதி துர்கா அம்மையார் மூலமாக ஒரு ப்ரோ ஹிந்துவாட்டே அவர் தன்னை காட்டுறார். இதை மிகப்பெரிய அளவுக்கு கலைஞர் குடும்பத்து மீது வன்மம் இல்லாத சாதாரண இந்துக்கள் பாசிட்டிவாக தான் பார்க்குறான். வன்மம் உள்ள 4 பேர் பேசுவான். அவன் பேரை கூட என்னால் சொல்ல முடியும். திரும்ப திரும்ப அவன் பேரை சொல்லி அவனை ஏன் கூட்டிகிட்டு இருக்கணும். வன்மம் இல்லாத இந்துக்கள் அதை ஸ்டாலின் கலைஞர்லேருந்து மாறுபட்டு நிற்கிறாருங்கிறத தான் பார்க்குறான். ஸ்டாலின் எந்த ஓட்டையுமே நெகட்டிவ் ஓட்டாக பார்க்கல. எல்லா ஓட்டையுமே பாசிட்டிவாக தன் பக்கம் கொண்டு வர நினைக்கிறாரு. அது சாத்தியம் ஐயா அரசியலில்? நீங்கள் சொல்கிறது முக்கியமான இடம், என்னால் புரிஞ்சுக்க முடியாது. அது சாத்தியமா அரசியலில்? நெகட்டிவாக சொல்லும்போது அவன் விழிச்சுக்கிட்டான்னா தூக்கி அடிச்சிருவான். நோபடி இஸ் டேக்கன் ஃபார் கிராண்டட் இன் டுடேஸ் பொலிட்டிக்ஸ். இன்றைக்கி உள்ள சமூக வலைத்தளங்கள், வாட்ஸ்அப் குரூப்புகள்லாம் என்ன யாதுங்கிறது பாசிட்டிவாக இன்றைக்கி வந்துட்டான். ஏன்னா அரசியல் அதிகாரம்னா எவ்வளோ வலிமையானதுங்கிறத அந்த அதிகாரத்தை பிடிச்ச இடைநிலை ஜாதிகள் அதிகாரத்தில் எப்படி இருக்காங்கிறத அதிகாரத்துக்கு வரக்கூடிய ஆஸ்பைரிங் கம்யூனிட்டிஸ் தெளிவாகவே உணர்றான். அப்போ அவனுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்காம நெகட்டிவாக அவன் ஓட்டை எடுக்க முடியாதுங்கிறத 2011 நான் செங்கோட்டையன் மூலமாக நாம் தான் கிருஷ்ணசாமியை 2 சீட்டுக்கு அலைன்ஸில் கொண்டு வந்தோம். கிருஷ்ணசாமி செங்கோட்டையனெல்லாம் கடுமையாக விமர்சித்தார். பட் அது எப்படிங்கிறது செங்கோட்டையனை என்கிட்டே கேட்பார். வக்கீல், இதுக்கு எதிராக ஒரு கோஷ்டி இருக்குது, நீங்கள் கரெக்டாக சொன்னால் தான் அம்மாட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்படிங்கிறத கேட்பார். நம்ம தெளிவாக சொல்லுவோம். அந்த வாக்காளர்களை தனியாக பிரிக்கக்கூடிய சக்தியை கிருஷ்ணசாமி இழந்துட்டார். ஸோ அது திமுகவுக்கு போயிட்டுன்னா அண்ணா திமுகவுக்கு நஷ்டம். 4, 9
நீங்கள் தோற்றுருக்கீங்க, தொடர்ந்து 3 எலெக்ஷன்ட்டு அங்கே தோத்துட்ருக்கிறீங்க. காரணம் அந்த அந்த ஓட்டு வந்து உங்களுக்கு எதிராக இலவசமாக போகுது. அப்போ நீங்கள் கூட்டணியை சேர்த்தாதான் அந்த 4, 6, 9 2004 மக்களவை, 2006 சட்டமன்றம், 2009 மக்களவை, தென் மாவட்டங்களில் தோக்குறீங்க. 3 எலெக்ஷன்லையும் தோற்றுருக்கு. அப்போ கொண்டு வந்தால் தான் இது போன்னு சொல்லும்போது 2 சீட்டு கொடுத்து எப்படி அதிமுகவுக்கு கிருஷ்ணசாமி தேவைங்கிறத செங்கோட்டையன் எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டு போனார். ஸோ அந்த இடம் கலைஞர் வந்து 2011 இலவச ஓட்டு கிடைக்குங்கிற இடத்துல அடி வாங்கினார். பட் ஸ்டாலின் அந்த இடத்துக்குள்ளே என்ன பார்க்குறாருன்னா, மோடி இந்த இமானுவேல் சேகரன் வந்து எந்த சிஎம்மே பேசலை. அப்போ ஒரு பிரதமராக தியாகி இமானுவேல் சேகரனை மோடி பேசுகிறாரு. அவர் தேவேந்திரகுல வேளாளர் பெயர் மாற்றம் பண்ணி கொடுக்குறாரு. பண்ணி கொடுத்த அடுத்த நிமிஷம் சர்டிஃபிகேட்டை இஷ்யூ பண்ணிருங்கிறாரு ஸ்டாலின். கலைஞர்னா ஏதாவது ஏகடியம் பேசிகிட்டு இருப்பார். அவன் ஒரு பெருமைக்கு வாரான், அவன் பெருமைன்னு வாரான். பல ஜாதிகள் அந்த பெருமையை எடுத்திருக்காங்க, எல்லா ஜாதிகளுமே, ஒவ்வொரு ஜாதிகளும் சத்திரியர்கள் அது இதுன்னு 20லேருந்தே எடுத்திருக்கிறாப்புல. அவனுக்கு அந்த உரிமை இருக்குது. அவன் அந்த உரிமையை எடுத்து வரும்போது நம்ம மோடி செய்து கொடுக்காருன்னா நம்ம அடுத்த நிமிஷமே அந்த சர்டிஃபிகேட்டை கொடுன்னு சொல்லிடுறாரு. மாவட்ட செயலாளர்கள், டெல்லி பிரதிநிதி ஏகேஎஸ் விஜயன், தென் லாகாக்களை அதிகப்படுத்தி கொடுக்கறது, எல்லாத்துக்கும் மேலே தியாகி இமானுவேல் சேகரன் நினைவிடத்துக்கு உதயநிதி ஸ்டாலினை அனுப்பி இமானுவேல் சேகரனை நினைவிடத்துக்கு அதை மதிக்கிறது மட்டுமில்லை, அடுத்த கட்டம் அவரோட பிறந்த நாளை அரசு விழாவை அனௌன்ஸ் பண்ணுறாரு. இதுவும் இறந்த நாளை அரசு விழாவை அறிவிக்கிறது கரெக்டாக இருக்காது. அது மறக்கப்பட வேண்டிய கடந்த இதை கிளறதுக்கு சோமாட்டாயிடும். ஸோ ரெகக்னிஷன் பண்ணணும். அந்த மக்கள் அவரை குரு பூஜை அதுன்னு பெரிய இதாக வந்துட்டாங்க, பரமக்குடி துப்பாக்கி சூடு எல்லாமே தெரியும். அப்போ அந்த இடத்துக்குள்ளே ரெகனைஸ் பண்ணி அந்த அரசியலை கரெக்டாக பண்ணுறாரு. நீங்கள் கலைஞர் வந்து சங்கரங்கோயிலில் டெபாசிட் இழந்த இடம், பரமக்குடி பயங்கரத்தை பற்றி பேசாமல் ஜெயலலிதா சசிகலா விரோதத்தை பேசி நட்புக்கு துரோகம் பண்ணிட்டாரு ஜெயலலிதான்னு ராங் ஸ்ட்ராட்டஜியை சங்கரங்கோயில் இடைத்தேர்தலில் பேசி கலைஞர் டெபாசிட் இழந்தார். அப்போவே கிண்டல் பண்ணியிருக்கிறேன். முக்குலத்தோரெல்லாம் கம்ப்ளீட்டாக அதிகாரம் ஜெயலலிதா கிட்ட கிடைக்குதுங்கிற லெவலில் சசிகலா பற்றிலாம் மெயின் பண்ணாமல் ஓபிஎஸ்ஸை முன்னிறுத்தி அந்த ஓட்டை அவங்க அப்படியே எடுத்துகிட்டு போனாங்க. நீங்கள் பரமக்குடி பயங்கரத்தை பற்றி பேசியிருந்தாலும் அது டெபாசிட்டாக அது கிடச்சிருக்கும். ஸோ சங்கரங்கோயிலில் டெபாசிட் இழக்காமல் போனது காரணம் கலைஞரோட ஒரு ராங் ஸ்ட்ராட்டஜி தான். ஸ்டாலின் அதை பேலன்ஸாக பண்ணுறாரு. அதே வேளையில் இப்போ எடப்பாடியை முக்குலத்தோர் ஏற்றுக்கிட மாட்டான்னு சொல்லும்போது டக்குன்னு சிவாவுக்கு துணை பொதுச்சாளர் கொடுக்குறாப்புல. அந்த இதையும் ஸ்டாலின் தெளிவாக புரிஞ்சிருக்கிறாரு. நீங்கள் வேணா பாருங்கள், பன்னீர்செல்வத்தை கூட்டணியில் ஸ்டாலின் சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் மிக பிரகாசமாக இருக்குது. டிடிவியும் கரூர் விஷயத்துக்கு பிறகு சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் மிக பிரகாசமாக இருக்குது. ஸ்டாலினுக்கே தெரியுது முக்குலத்தோர் வந்து எடப்பாடியை ஏற்றுக்க மாட்டாங்க, சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் 10.5 எதிராக இருக்காங்கங்கிறது தெரியுது. என்றாலும் கூடுதலாக அடிஷ்னல் வேல்யூவாட்டு ஓபிஎஸ்ஸை பார்த்து பேசி இது பண்ணிட்டாப்புல. அடுத்து டிடிவியையும் கூட்டணிக்குள்ளே சேர்க்கணுங்கிறது செந்தில் பாலாஜி போன்றவங்கள்ட்டெல்லாம் அந்த ஒரு எண்ண ஓட்டம் இருக்குது. அது ஆக்சுவலாக டிடிவியை கூட்டணிக்குள்ளே சேர்த்தா கூட அது ஸ்டாலினுக்கு ப்ளஸ் தான். ஏன்னா யதார்த்த அரசியல் சூழ்நிலையில் கலைஞருக்கு இருந்த எதிர்ப்பை விட பல மடங்கு எடப்பாடிக்கு எதிர்ப்பு இருக்கு. ஸோ அந்த எதிர்ப்பாளர்களை குறி வச்சு தன் பக்கம் எடுக்கிறது ஒரு ராஜேந்திர நடவடிக்கையாக இருக்கும். அந்த மாதிரி முக்குலத்தோர் வந்து எடப்பாடியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் பல அம்சங்களில் இல்லை. ஸோ அதை கரெக்டாக டியூன் பண்ணி எடுக்கிற ஒரு வியூகத்தையும் ஸ்டாலின் கொண்டு போகிறாரு. அதையும் புரிஞ்சிருக்கிறாரு. இதுவரை அரசியலில் இருந்த ஆதரவான சமூகங்கள், எதிர்ப்பான சமூகங்கள் அப்படிங்கிறதெல்லாம் மாற்றி எல்லா சமூக வாக்குகளும் நமக்கு வரணுங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியில் போகிறார் ஐயா. கண்டிப்பாக போகிறாரு. இதில் வந்து நாடார் இது வந்து ரொம்ப முக்கியம். கலைஞர் வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் சமூக நீதிக்கு விரோதமாக சமூக நீதி சூறையாடலாட்டு ஒரு ஆன்டி நாடார் அரசியலை பண்ணுவார். அதனால தான் இசைவேளாரோட பிராமணர் புத்திசாலின்னு பேக்கிங் கம்யூனிட்டி பொலிட்டிக்ஸ் பண்ண ஜெயலலிதா 1% வாக்கில் வெற்றி பெற வேண்டிய ஒரு இடத்த கலைஞர் 2016 கோட்டை விட்டு ஜெயலலிதா கிட்ட ஆட்சியை இழந்தாருன்னா ஜெயலலிதா புத்திசாலி அந்த இடத்துக்குள்ள தெளிவாக புத்திசாலித்தனமாக தெளிவாக நாடார் எதிர்ப்பை, நாடார்கள் சேர சோழ பாண்டியர் தென்னிந்தியாவை ஆண்ட அரச மணிபுரன்னு சொல்லி இவனை எதை சொன்னால் இவன் நிற்பான்னு சொல்லும்போது இது சொன்னால் தான் இவனை டைல்யூட் பண்ண முடியும். 96 ஒரு ஜாதி ஆட்சி, கள்ளச்சார ஆட்சி, கந்துவட்டிக்காரன் ஆட்சின்னு வேகமானன்னா 2006 சரத்குமார் கையில் எடுக்கும்போது நாடார் உணர்வுக்கு எதிராக சரத்குமார் போனார்னு பிறஜாதியை நமக்கு எதிராக திருப்பினா. ஸோ அவனை கரெக்டாக டீல் பண்ணாதான் முடியும்னு நாடார்களை ஜெயலலிதா அம்மையார் டீல் பண்ணாப்புல. கலைஞர் வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லலாம் காமராஜர் கூட அரசியல் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு பிரிசனர் ஆஃப் பாஸ்டாட்டு ஆன்டி நாடார் பொலிட்டிக்ஸே பண்ணிட்டு இருப்பார். ஸோ அவன் 96 நாடார்கள் ஏன் கலைஞருக்கு ஓட்டு போட்டான் ஜெயலலிதாவுக்கு எதிராட்டு? ஜெயலலிதா கிட்ட முக்குலத்தோர் பொலிட்டிக்கல் பவரை அனுபவிச்ச மாதிரி நம்ம
இந்த கவர்மெண்ட்டை அன்சீட் பண்ணால் திமுக கிட்ட நமக்கு ஒரு பொலிட்டிக்கல் பவர் வரும்னு அவன் நினச்சான். அவனை நீங்கள் அல்வா கொடுக்குற மாதிரி சுரேஷ் ராஜன் ஒரு நாடார் கன்னியாகுமரியில் மந்திரி, ஒரு ஜெனிபர் சந்திரன் ஒரு திருச்செந்தூரில் மந்திரின்னு சொல்லும்போது கலைஞர் அந்த இடத்துல பிரிசனர் ஆஃப் பாஸ்டாக காமராஜர்கிட்ட அரசியல் பண்ணுறது மாதிரி நம்ம ஜெயலலிதாட்ட அரசியல் பண்ணுறவங்களோட மறந்து ஸ்ட்ராட்டஜிக்கல் ஃப்ளண்டர். இன்னும் சொல்ல போனால் ஜெயலலிதா புத்திசாலி, கலைஞருக்கு அந்த புத்திசாலித்தனம் இல்லை. அடிச்சு ஆணித்தரமாக சொல்லலாம். அவன் ஏன் ஓட்டு போட்டிருக்கான் ஆஸ்பிரேஷன் கூட தெரியாமல் அவனுக்கு எதிராக அரசியல் பண்ணீங்கன்னா நீங்கள் என்ன காமராஜ் உருவடி இருக்காருன்னு பண்ணக்கூடிய ஒரு தவறான அரசியலை கலைஞர் பண்ணி ஜெயலலிதாட்ட தோத்தாங்க. நானே பல விஷயத்தில் சொல்லியிருக்கிறேன். இசைவேளாளர் கூட பிராமணர் புத்திசாலின்னு எழுதியிருக்கிறேன், கலைஞருக்கு எழுதியிருக்கிறேன். ராமதாஸை டீல் பண்ண விஷயமும் கலைஞர் ஃபூலரியாக தான் பண்ணார். நாம் 62 எல்லாரும் தோக்கும்போது கலைஞர் ஜெயித்த சாதனையெல்லாம் நம்ம பாராட்டி இருக்கிறோம். டிஆர் பாலு 35 ஓட்டில் கலைஞர் ஜெயிக்க வச்சதும் பாராட்டி இருக்கிறோம். நம்ம பாராட்ட வேண்டியதை பாராட்டுவோம். பட் இந்த இடத்துலாம் கலைஞரோட தவறுகள் ஸ்டாலின் பாடம் படித்து முதல் அரசியல் சட்ட திருத்தத்தின் மூலவர் காமராஜுங்கிறத ஸ்டாலின் ஒத்துக்கிட்டு பேசினார். கலைஞர் அன்னைக்கு ஒத்துக்கிட்டு பேசலை. காமராஜருக்கு அதிகாரம் தான் நெஹ்ருகிட்ட செய்கிறீங்களா இல்லையான்னு கேட்டு அதை செய்ய வச்சுது. பெரியார் கருத்துருவாக்கம் பண்ணாலும் காமராஜருக்கு அதிகாரம் தான் நெஹ்ரு செய்யுங்க, தட்சிண பிரதேசம் வேணும், சரி இப்போ வேண்டாம், ஏன் முதல்ல நீங்கள் தானே வேணும்னு சொன்னீங்க, நான் இப்போ வேண்டான்னு சொல்கிறேன், வேண்டாம். இந்த அளவுக்கு நெஹ்ருகிட்ட டிக்டேட் பண்ணக்கூடிய அளவுக்கு, பிரைம் மினிஸ்டரை டிக்டேட் பண்ணக்கூடிய அளவுக்கு பவர் பொலிட்டிக்ஸில் காமராஜருக்கு ஒரு இடம் இருந்தது. அந்த அதிகாரம் தான் ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டை பண்ணி கொடுத்துங்கிறத முதல் அரசியல் சட்ட திருத்தத்தின் மூலவர் காமராஜுங்கிறத ஸ்டாலின் பெருந்தன்மையாக உண்மையை பதிவு பண்ணுறாரு. அதே மாதிரி இன்னைக்கு நெல்லை மாவட்டத்தை பிரித்து இந்த நாடார்களை ராதாபுரம் நாங்குநேரி இதுக்கு கிரகாம்பல்ங்கிற ஒரு இந்து நாடாரை மாவட்ட செயலாளராக போடும்போது மோடியை பிரதமர்னு வாக்களித்த இந்து நாடார்கள் தனக்கு ஒரு குறிப்பிடத்தக்க இந்து நாடார்கள் வாக்களிப்பாங்கன்னு நினைக்கிறாரு. தென் மாவட்ட அரசியலில் 2 யாதவர்களை எம்பவர் பண்ணி அதிமுக ஆதரவு சுகமாக இருந்த யாதவர்களை தன் பக்கம் திருப்புறாரு. அது பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக்கு ஸ்டாலின் பண்ணது. ஸோ இப்படி எல்லா விதத்திலையுமே முன்னேறிகளின் தவறுகள் பாடம் படித்து ஸ்டாலின் ஸ்டேட்டஸ் கோயிஸ்டாக இல்லாமல் யதார்த்த சூழ்நிலை தக்கன அரசியல் பண்ணுறாரு. பட் ஸ்டாலினுக்கு எதிர்ப்பு இருக்கா? ஒரு ஜாதியில் மட்டும் எதிர்ப்பு இருக்கு. ஒரு சப்ஸ்டான்ஷியல் வன்னியர் ஸ்டாலின் எதிர்க்கிறான். இப்போ நான் உண்மையை சொல்லுங்கிறக்க தான் சொல்கிறேன். எதனாலங்க? அந்த 10.5 ஸ்டாலின் நல்லா தான் பண்ணார். பட் அவனை மட்டுமே பார்க்குறான், ஸ்டாலின் அதை பண்ணலைங்கிற ஒரு எண்ண ஓட்டம் அவனுக்கு இருக்குது. அல்லது இன்ஹரண்டாட்டே பொன்முடி ரைஸ் ஆனது செஞ்சி ராமச்சந்திரனுக்கு எதிராக, மதுராந்தா ஆறுமுகத்துக்கு எதிராக அன்பரசன் ரைஸ் ஆனது, வீரபாண்டி ஆறுமுகம் டவுன் சைஸ் பண்ணி அந்த இடத்துல கொங்கு வேளாளர்கள் ரைஸ் ஆனது எல்லாமே ஸ்டாலினோட ஒரு அதிகாரத்துக்கு தான் காரணங்கிற மாதிரி பவர்ஃபுல் வன்னியர்கள் வீழ்ந்ததுக்கு ஸ்டாலின் ஒரு காரணங்கிற எண்ண ஓட்டம் அந்த சமூக மக்கள் மத்தியில் இருக்கலாம். இருக்குது, நான் களத்தில் இல்லாதது எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வன்னியர்கள் மத்தியில் எதிர்ப்பு இருக்குது. அதை டைல்யூட் பண்ணுறதுக்கு தான் அன்னியூர் சிவாவை தான் உடையார் கேண்டிடேட்டை போடுவார்னு சொல்லும்போது அன்னியூர் சிவாவை தான் இங்கே விக்கிரவாண்டியில் ஸ்டாலின் கேண்டிடேட்டை போட்டார். நான்வன்னியர் தான் கன்சால்டேட் பண்ணார். பட் அன்னியூர் சிவாவை தான் கேண்டிடேட்டை போட்டார். அதே மாதிரி படையாட்சி சிலைக்கு மாலை போடுறாருன்னு சொன்னால் அவர் அதையும் உணர்றார். வன்னியர்கள் மத்தியில் நமக்கு ஒரு ரைட் ஆர் ராங் ஒரு எதிர்ப்பு இது இருக்குங்கிறத அவர் உணர்றாரு. தேவேந்திர குலவேளாளர் நாடார்கள் மத்தியில் கலைஞருக்கு இருந்த எதிர்ப்பு ஸ்டாலினுக்கு இல்லை. நானே நேரடி சாட்சியாருன்னு அதை சொல்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் நாகர்கோவில் கன்னியாகுமரி போன்ற திமுக தோல்விக்கு இந்து நாடார்கள் காரணமுள்ள இடத்துல ப்ரோ இந்து நாடாராட்டே ஸ்டாலின் நாளைக்கு அரசியல் பண்ணுவாருங்கிறதுக்குள்ள ஒரு ரேகை தான் நெல்லை மாவட்டத்தை 2ஆக பிரித்து கிரகாம்பலுங்கிற இந்து நாடார மாவட்ட செயலாளராக ஸ்டாலின் போட்டதான் நான் பார்க்குறேன். அரசியலை பொறுத்தளவில் எந்த ஒரு சமூகத்தினுடைய வாக்குகளும் எதிர்வாக்குகளாக இருக்க வேண்டாம். எல்லா சமூகத்தினுடைய வாக்குகளையும் நாம் குறிப்பிடத்தக்க வகையில் எடுக்கணுங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது. நிர்வாகமாக பார்க்கும்போது அதை நீங்கள் எப்படி? இலவச வாக்காக கிடைக்கும்னு எந்த சமூக வாக்கையும் கருணாநிதி மாதிரி கனவுல சஞ்சரிக்கல. அவனுக்கு எதிராக நமக்கு ஓசியில் ஓட்டு போட்டுருவான்னு எவனும் நினைக்கல. எவ்ரிபடி ஆமாம் ஆமாம் எவ்ரிபடி வாண்ட் தேர் ஷேர் ஆஃப் பவர். அதை பிரித்து கொடுக்குறாரு. அது பிரித்து கொடுக்குறாரு. அது எம்ஜிஆர் மாதிரி அனைத்து ஜாதிகளுக்கும் பொதுவான ஒரு தன்மைக்குள்ளே போகிறார். இதுதான் முக்கியமான இடம். எம்ஜிஆர் எல்லோருக்குமே அதிகாரத்தில் பங்குங்கிறதுல அதில் ஸ்டாலின் இருக்கிறார். அப்புறம் இன்னொன்று இப்போ நீங்கள் சொல்லும்போது ஒன்று புரியுது, அரசு சார்ந்த விஷயங்களையுமே பரவலாக்குறாரு இல்லைங்களா? இவர் காலத்தில் நிறைய பேருக்கு அரசு மரியாதையோட அஞ்சலி செலுத்துவதற்கு வாய்ப்பு அளிக்கிறாரு. இதற்கு முன்னால் நம்ம அந்த அளவுக்கு பார்த்ததில்லை இல்லைங்களா? அதே மாதிரி அவர் அந்த சேரில் இருந்தாலுமே கூட பொதுவாக இது போன்ற ஒரு அரசு மரியாதை காட்டக்கூடிய இடம், ஒரு முதலமைச்சராக சென்று அவர் அஞ்சலி செலுத்தக்கூடிய இடங்கள்லாம் அதை
அதை ஒரு பரவலாக்கி இருக்காருன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த இடத்துல அவர் கலைஞராக இல்லை, மக்கள் தலைவர் எம்ஜிஆர் ஆட்டு, அனைவருக்கும் பொதுவானவராட்டு, எந்த லாபிலும் விடாமல் எல்லாருக்கும் ஒரு நியாயமானவராக நடக்கக்கூடிய ஒரு தன்மை மு க ஸ்டாலின் இருக்கு. அதிகாரத்தை பகிர்றாரு இல்லைங்களா? அதிகாரம்ங்கிறது எல்லாருக்கும் ஒரு இடம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அது அவர் அனுபவத்தில் உணர்றார். அவர் கலைஞர் மாதிரி பெரிய எழுத்து திறமையோ பேச்சு திறமையோ உள்ளவர் கிடையாது. அவரே அதை சொல்றாரு. உண்மை, அது உண்மை தானே. நம்ம பட் அவரோட அனுபவம், மக்கள் என்ன ஆஸ்பயர் பண்ணுறான், என்ன எதிர்பார்க்குறான், என்ன கம்ப்ளைண்ட் நம்மகிட்ட பண்ணுறான், எப்பவுமே என்ன ஓட்டத்தில் இருக்காங்கிறத ரொம்ப நுணுக்கமாக துல்லியமாக அவர் உணர்றார். டாப் ஆஃப் தி ஆல் இன்னைக்கு டிஜிபி கூட ஒரு பிராமின் தான். பட் ஒரு சில 4 பிராமண கருத்துருவாக்கிகள் அவங்களோட தொழிலுக்காக வெப்பு ஓடுறதுக்கு, பத்திரிகை ஓடுறதுக்கு, பத்திரிகை படிக்கிறதுக்கு ஒரு ஆன்டி ஸ்டாலின் பண்ணாருங்கிறதுக்காக அவர் பிராமண சமுதாயத்தை கலைஞர் பார்த்த பார்வையிலேருந்து மாறுபட்ட பார்வையில் பார்த்து மிகப்பெரிய கலைஞர் எஸ்பி பாலசுப்ரமணியம் தங்கியிருக்கனாலும் சரி, மாண்டின் சீனிவாசன் அங்கீகரிக்கிறதாலும் சரி, மக்கள் கலைஞர் ஜெயசங்கர் அங்கீகரிக்கிறதுனாலும் சரி, திராவிட இயக்கத்துக்கு விதை ஊனிய விபி ராமன் அங்கீகரிக்கிறதுனாலும் சரி, நாடகத்துக்கு பெரும் தொண்டாற்றிய எஸ்பி சேகருக்கு தந்தையார் அங்கீகரிக்கிறனாலும் சரி, அந்த அங்கீகாரத்தை தெளிவாக செய்யணுங்கிற அளவுக்கு அதை செய்கிறார். இதை கலைஞர் செய்ய மறுப்பார், ஸ்டாலின் அதை செய்கிறார். ஸோ அவரோட பார்வை மக்கள் தலைவர் எம்ஜிஆர் மாதிரிப்பட்ட ஒரு பார்வையில் இருக்குது. இதை சாதாரண மக்கள் சரி, பிராமண சமுதாயமும் சரி அதை உணர்றாங்க. 4 பேர் வன்மத்திலையும் காழ்ப்பணத்திலையும் பேசுகிறவன் என்றைக்கும் பேசிட்டு தான் இருப்பான். அந்த 4 பேரை நம்ம பொருட்டாக எடுக்க வேண்டியதில்லைன்னு அதையும் உணர்றாரு ஸ்டாலின். இப்போ பெண்கள் வாக்குகள்லேயும் அவருக்கு ஒரு கவனம் இருக்குது இல்லைங்களா ஐயா? இப்போது கண்டிப்பாக எம்ஜிஆர் பாணியில் விமன் எம்பவர்மெண்ட்டில் அது உங்களுக்கு உள்ள உரிமைங்கிற அளவுக்கு சொல்லி அதை கையில் எடுக்கக்கூடிய அரசியலை தெளிவாக செய்கிறார். நீங்கள் சொல்கிற 100% 100 உண்மை. பெண்கள் வாக்குலேயும் அவருக்கு ஒரு எம்ஜிஆரை பார்த்தது மாதிரி, அது மட்டும் இல்லை விமன் எம்பவர்மெண்ட்டை ஜெயலலிதா பார்த்த மாதிரி விமன் ஒரு ஃப்ரெட்டானிட்டி அடிப்படையில் மு க ஸ்டாலினை பார்க்குறாங்க. அது நிர்வாகத்தின் மூலம் அவர் கொண்டு வந்த ஒரு அதை டார்கெட் பண்ணி அதை கொண்டு வர்றார். வெவ்வேறு காரியங்கள் இருக்குது இல்லைங்களா? அப்போ பேருந்தாக இருக்கட்டும், இல்லை உரிமை தொகையாக இருக்கட்டும், இல்லை இது எல்லாத்துலேயுமே அது வெளிப்படுது. காலை உணவு திட்டமே குழந்தைகளுக்குனாலும் பெண்களோட ஹியூமன் ரிசோர்ஸஸை காப்பாற்றக்கூடியது. எம்ஜிஆருக்கு மதிய உணவு திட்டம்ங்கிறது பெண்கள் ஸ்கூலில் பிள்ளைங்க பள்ளிக்கூடத்தில் மதிய உணவு சாப்பிட்டுடுவாங்க. நம்ம அந்த இதை நம்ம ஹியூமன் ரிசோர்ஸஸை காடுகளுக்கு போகிறதோ வேலை செய்கிறதுக்கோ அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். நம்ம மதியம் நம்ம குழந்தைக்குள்ள உணவை அரசாங்கம் பார்த்துக்கணும். மக்கள் தலைவர் எம்ஜிஆர். இல்லை, ரொம்ப அருமையாக சொல்கிறீங்க. அது குழந்தைகளுக்கான சத்துணவாக இருந்தால் கூட அதில் பெண்கள் ஒரு ஆசுவாசப்பட்டு ஓகே நம்ம பிள்ளை நீங்கள் மதியம் சாப்பிட்டு வந்துடும் அப்படிங்கிறது. அதே மாதிரி தான் காலை உணவு திட்டத்தையும் நீங்கள் மதிப்பிடு. கண்டிப்பாக மதிப்பிடுறேன். அதில் குழந்தைகளுக்கு இருக்குதுன்னா அதில் பெண்கள் நலனும் இருக்குது. ஸ்டாலின் அதை எம்ஜிஆர் சத்துணவு கொண்டு போகும்போது பிச்சைக்காரர்கள் ஆகக்கூடிய திட்டம்னு கலைஞர் சொன்னார். இவருக்கு ஸ்டாலின் அதில் உள்ள தாக்கம் மக்கள் மத்தியில் அது எப்படி வரவேற்கப்படுதுங்கிறத ஸ்டாலின் அதை தெளிவாக சொல்கிறார். இன்னும் அந்த திட்டத்தை மதிய உணவு திட்டமாட்டு காமராஜ் தான் கொண்டு வந்தாருங்கிறத சொல்கிறதுல ஸ்டாலினுக்கு எந்த வைத்தறிச்சலோ பொறாமையும் இல்லை. ஒரு சீஃப் மினிஸ்டராக அவர் தாயா கொண்டு வந்தவர். அது திராவிட இயக்கங்களால் சென்னை மாநகராட்சி உள்ளது கிளைம் பண்ணுறாரு. அதையும் தாண்டி விருதுநகர் சத்யா வித்யாசாலாவில் நடந்த ஒரு விஷயம்தான் சொல்லும்போது எதுவோ நல்ல விஷயம். அவர் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர். அவர் சிஎம்மாக கொண்டு வந்தது காமராஜ் தான். காமராஜுக்கு அதில் கொடுக்கக்கூடிய அங்கீகாரத்தை கலைஞர் ஒரு நாளும் கொடுத்ததில்லை. ஸ்டாலின் அதை கொடுத்து தெளிவாக பேசுகிறாரு. ஒரு மெக்னானிமஸான லீடராக மாறுறாராயா? அந்த சேரோட பரப்பை அதிகப்படுத்துகிறாரா? அதாவது கடந்த கால முதல்வர்களின் தவறுகள் பாடம் படிக்கிறாரு. டாப் ஆஃப் தி ஆல் காமராஜர் 62 மிகப்பெரிய வெற்றிக்கு பிறகு ஏசிசி பிரசிடென்ட் ஆகி 2 பிரைம் மினிஸ்டர் கமாண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்துட்டார். அப்போ அவருக்கு ஒரு நெகட்டிவ் போலரைசேஷன் வருது. சார்காசம் சொன்ன மாதிரி நம்ம கூட இருந்தவன் 2 பிரைம் மினிஸ்டர் இந்தியாவில் கமாண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு பெரிய அளவு போயிட்டானேன்னு ஒரு சோஷியலி ஒரு நெகட்டிவ் போலரைசேஷன் வருது. அவர் அதெல்லாம் பார்க்கல, படுத்துக்கொண்டே ஜெயிப்புங்கிற ஒரு கருத்தை சொல்கிறாரு. அப்போ அவர் 62 தோத்ததும் அவர் என்ன செய்கிறாரு, 1.3% வாக்கெடுத்த பசுமன் முத்துராமலிங்க தேவரை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்காக ராமநாதபுரம் சேதுபதி மிகப்பெரிய வாக்கெடுத்து பார்வர்ட் பிளாக்கை 5000 ஓட்டுகளை தள்ளுன மிகப்பெரிய வாக்கெடுத்து வெற்றி பெற்ற சண்முகராஜ சேதுபதி அமைச்சராக இருந்தவருக்கு அமைச்சர் பதவியை டினை பண்ணிக்கிட்டு தேவரை காம்ப்ரமைஸ் பண்ணதுக்கு செல்லப்பாண்டியனை சபாரனாக்கி அவர் மூலமாக தேவர்கிட்ட காம்ப்ரமைஸ் முயற்சிகளை காமராஜ் செய்கிறாரு. ஆனால் அவர் செய்திருக்க வேண்டியது 7.8% வாக்கெடுத்த தன் கூட இருந்த தன்னை விட பெரிய பொசிஷனில் காந்தி இவங்களுக்கெல்லாம் இணையாக இருந்த கவர்னர் ஜெனரல் மூதறிஞர் ராஜாஜியை தேசிய சக்தின்னு காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கணும். அவர் 7.8% வாக்கெடுத்தவர். அவர் அணியில் தான் தேவரே இருந்தார். அதை கோட்டை விட்டதின் விளைவு
அந்த 9% வாக்கையும் திமுக அணிக்கு வந்து காமராஜருக்கு எதிராக ராஜாஜி கொண்டு போயிடுறாரு. 1-1 ஆதித்தனார் கொண்டு வந்ததுலேருந்து பல கட்சிகளை கொண்டு வந்ததில் ராஜாஜியின் பங்களிப்பு தான் பெருசாக இருக்குது. இந்த தவறிலிருந்து பாடம் படித்த ஸ்டாலின் ஓபிஎஸ்ஸை கூப்பிட்டு பார்க்குறாரு. ஓபிஎஸ் இன்னைக்கு வந்து இரட்டை தலைமையாக இருந்தவர் 13% வாக்கு ஓபிஎஸ்ஸால் எடப்பாடி இழந்திருக்கிறார். அப்போ ஓபிஎஸ் வந்து இன்னைக்கு எடுத்த 1% அவருக்கு வாக்கு அல்ல. அந்த இரட்டை தலைமை போய் அந்த தன்மை மாறினதில் 13% வாக்காளர்கள் வந்து எடப்பாடியை விட்டு வெளியேறி இருக்கிறாங்க. அப்போ ஓபிஎஸ்க்கு உரிய மரியாதை கொடுக்கணும்னு அந்த எதிரணியில் இருந்தவர்னாலும் ஓபிஎஸ்ஸை பார்க்குறாரு. ஸோ இதெல்லாம் நம்ம இன்னைக்கு 47% வந்துட்டோம், அதனால நம்ம ஆணவமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிரேமலதா அம்மையாரை பார்ப்போம், அவங்க 2.5% எடுத்திருக்கிறாங்க. ஓபிஎஸ்ஸை பார்ப்போம், அவர் வந்து 13% ஓட்டு எடப்பாடியை காலி பண்ணியிருக்கிறாரு. தினகரனை பார்ப்போம், அவருக்கு டெல்டாவிலையும் அப்பர் சவுத்துலையும் ஒரு வாக்கு வலிமை இருக்குது. ஸோ இந்த 3 சக்திகளையும் அவர் ஒரு அலையன்ஸ் ஆப்ஷனுக்கு உள்ள எடுக்கிறார். அடுத்து டாக்டர் ஐயா ரொம்ப காஷியஸாக பண்ணுறாரு. இதில் தான் நம்ம கருத்து வந்து ஸ்டாலின்ட்ட எடுபடுது. டாக்டர் ராமதாஸை கலைஞர் டீல் பண்ண விதம் வந்து அச்சப்பட்டு டீல் பண்ணார். ஸ்டாலின் டாக்டர் ஐயாவுக்கு மிகுந்த மரியாதை கொடுத்து தனக்கு பொலிட்டிக்கலாக என்ன லாபம், திருமாவை தான் குறைஞ்ச சீட்டு நிறைஞ்ச லாபம்னு கரெக்டாக டீல் பண்ணுறாரு. கேட்லிஸ் போல்ஸாக திருமா இருக்கிறாருங்கிறத கரெக்டாக டீல் பண்ணுறாரு. அதே வேளையில் ஒரு மூத்த தலைவருங்கிற லெவலில் டாக்டர் ராமதாஸுக்கு உரிய முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறதுல ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்குறாரு, ஒரு மூத்த தலைவராக மதிக்கிறாரு. அதை ஒரு தூரத்தில் ஒரு ஆப்ஷனாட்ட வச்சுருக்கிறாரே தவிர இந்த 3 வரையும் நியர்பை ஒரு ஆப்ஷனாக வச்சுருக்கிறாரு. அப்போ எல்லா விஷயத்தையும் ரொம்ப நுணுக்கமாக கையாளுறாரு. கலைஞர் பண்ண தவறுன்னு சொன்னால் ஆண்டி காமராஜ் ஓட்டை எடுத்து தான் கலைஞர் வந்து 1971 55% வாக்கு அவர் சிஎம்னு விழுந்து, எம்ஜிஆர் விலகுனதும் நான் வராவிட்டாலும் பச்சை தமிழன் காமராஜ் வரணும்னு சொல்லி அந்த ஆண்டி காமராஜ் ஓட்டில் பெரும்பகுதியை எம்ஜிஆர் பக்கத்தில் தள்ளி விட்டுட்டார். அந்த இடத்துல எம்ஜிஆரை கண்டு பதற்றப்பட்டு தோல்வியை ஒத்துக்கிட்டு நான் காமராஜரை சப்போர்ட் பண்ணி ஒன்றை சிஎம்மாக வரவிட மாட்டேன்னு சொன்னதில் தான் கலைஞர் வந்து விழுந்தார். ஃபைனலாக கலைஞர் வந்து 24.8%, 25% ஓட்டு எடுத்தார். எம்ஜிஆர் 30.3% ஓட்டு எடுத்தார், 30% ஓட்டு எடுத்தார். 5.5% தான் வித்தியாசம். ஆக்சுவலாக அவர் கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருப்பாருன்னா இவர் 30 எடுத்து ஆட்சிக்கு வந்திருப்பார், அவர் 25க்கு போயிருப்பார். ஒரு ஆண்டி காமராஜ் ஓட்டில் ஒரு பெரும் பகுதியை பதற்றப்பட்டு தப்பாக ஹேண்டில் பண்ணி எம்ஜிஆர் சைடு தள்ளி விட்டுட்டார். இது நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் பலமுறை. இன்னைக்கு வீட்டில் இருந்து தீபா ஜெயக்குமார், சசிகலா மாதிரி 0% வரக்கூடிய வெரி பாப்புலர் ஆக்டர் விஜய், எமோஷ்னலாக கேடஸ் கரெக்டான விஜயை ரொம்ப சிம்பிளாக மோடி பிரியங்காவை டீல் பண்ணுறது மாதிரி டீல் பண்ணுறாரு. சம்பவத்தில் சட்டம் ஒழுங்கு கையாண்டதுமே சிறப்பாக இருக்குன்னு சொல்கிறீங்க. சட்டம் ஒழுங்கு கையாண்டதும் சிறப்பாக இருக்குது. அதில் விஜய் மேலே குற்றம் சொல்லாமல் விஜய் அவர் ஹேண்டில் பண்ணுறதும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இது கலைஞர் வந்து எம்ஜிஆரை கண்டு பதறினது மாதிரி. எம்ஜிஆர் பாகப்பிரிவினை பொருளாளர் இருந்தார், 50%க்குள்ளேருந்து வந்தார், இவர் வெளியே இருந்தால் வராரு. என்றாலும் இவரை கண்டு எந்த பதற்றமும் இல்லாமல் பிரியங்கா காந்தியை மோடி ஹேண்டில் பண்ண மாதிரி தான் ஹேண்டில் பண்ணுறாரு. இதில் என்ன யோசிக்கிறாருன்னா, அவர் தனியாக நின்றுட்டாருன்னா நமக்கு நல்லது, அதிமுக தான் பாதிக்கும். ஒரு வேளையில் எடப்பாடி கூட அவர் போனார்னா ஒரு சிறு பாதிப்பு இருக்கும் நமக்கு, அதை நாமளே உருவாக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு எந்த ஸ்பேஸுமே அவருக்கு கொடுக்கலையா? இப்போ நீங்கள் சொல்லும்போது ஒரு கேள்வி எழுது. இப்போ அவங்க வெளியிலவே வராமல் இருக்கிறதுக்கு கூட இந்த அரசோட இந்த சாஃப்ட் ஹேண்ட்லிங் ஒரு காரணம் ஐயா. ஒருவேளை அவங்கள கைது பண்ணியிருந்தாலோ இல்லை வந்து வேறு ஏதாவது நடவடிக்கை எடுத்திருந்தாலும் அவங்க வெளியில் ரொம்ப இயல்பாக வந்திருக்க முடியும் இல்லைங்களா? இப்போ அவங்களே அந்த தடுமாற்றத்துக்கு இந்த சாஃப்ட் ஹேண்ட்லிங்கும் ஒரு காரணம். 8% வாக்கு பலத்தை நிரூபித்த விஜயகாந்தை மண்டபத்தை இடித்து 8-10 அப்புறம் வாக்கெடுத்த விஜயகாந்த் மனசில் ஒரு ஆண்டி கலைஞரை உருவாக்குனது திமுக அரசு தான். ஏன் அந்த மண்டபத்தை போய் இடித்து ஒரு ஃபோல்ஸாக வராரு, நான் சொல்லாததையும் செய்வேன்னு சொல்லி தனிச்சு போட்டின்னு சொன்னவர், நீங்கள் அவருக்கு நெருக்கடி கொடுத்து அவரை க்ளோஸ் பண்ண பார்க்கும்போது அவர் ஜெயலலிதா கூட 10% கொண்டு போய் 37-10-47 அது பொருந்தா கூட்டணிக்குள்ள ஓட்டெல்லாம் சேர்ந்து 50% ஓட்டு எடுத்து ஜெயலலிதா ஆட்சிக்கு வராங்க. ஆட்சியை இழந்தது காரணம் விஜயகாந்தை கலைஞர் டீல் பண்ண தப்பான மெத்தடாலஜி. அந்த மாதிரி நம்ம தப்பாக டீல் பண்ணாண்டான்னு அவர் ஸ்டாலினை விஜய் டீல் பண்ணுறாரு. ஐயா எம்ஜிஆர், ஐயா விஜயகாந்த் 2 பேரையும் கலைஞர் கையாண்டதை போல ஐயா விஜய் வந்து ஐயா ஸ்டாலின் கையாளலை. விஜய் நாளைக்கு அதிமுகவுடைய கூட்டணி போனால் கூட விஜய் ரசிகர்கள் ஏசுவான், என்ன எடப்பாடி கூட நம்ம ஏன் போனோம், எடப்பாடி தான் சர்க்கார் படத்தை அடித்தார், ஸ்டாலின் எதுவுமே பண்ணலையா நம்மளை, அவர் கூட நம்ம ஏன் போகணுன்னு விஜய் மேலே அபிமானம் கொண்டவன் எடப்பாடி சிஎம்னு சொன்னால்
இதுக்கே நம்ம ஓட்டு போடணும்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு விஜய் ஹேண்டில் பண்ணுறாரு. எங்க கமல்ஹாசன் என்ன பேசினாரு? என்னை கமல்ஹாசன் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து கமல்ஹாசன் ஒரு பெரிய பிரச்சார பீரங்கியா ரவிக்குமாரும் திருமாவளவனும் மதிக்கிறாங்கன்னா அதையும் ஏற்றுக்கிட்டு கமல்ஹாசன் ராஜ்யசபா கொடுக்கலையே அவருக்கு? அதை விடவா விஜய் நாடகீய பாணியில் சவால் விட்டுட்டால அதை பெருசாக எடுத்துட போகிறாரா? அப்போது அவரோட பலமாக நீங்கள் பார்க்குறது ஒரு அரசியலை உணர்ச்சி வசப்படாமல் அணுகிறாருன்னு எடுத்துக்கலாமா? எஸ், மெட்டீரியல் பொலிட்டிக்ஸ் தான் அனுப்புனார். அவருக்கு லாயலிஸ்ட்டுகளே அவர் பிரைமரி ஃபோல்ஸாக வந்து அதிகாரத்தில் உட்கார்ந்த பிறகு இஷ்டம் போல செயல்படும் போது அவருக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துகிறான்னு லாயலிஸ்ட்டுகளையே மட்டம் தட்டினார். யாரையும் முழுக்க ஒதுக்காம ஒரு என்டர்டெயின் பண்ணுவோங்கிறதையும் காட்டி பொறுமையாக இருந்தால் ஒரு வாய்ப்பு உண்டுங்கிறதையும் பல விஷயங்களில் கோடிட்டு காட்டுறாரு. எதிரியாக இருந்தாலும் நமக்கு ஒரு நேரத்தில் அவர் பயன்படுவாருங்கிற ஒரு பார்வை வந்து கண்டிப்பாக இருக்குது. ஒரு அரசியல் அதனுடைய நுட்பங்கள், அதனுடைய நிகழ்வுகள் அதையெல்லாம் கடந்து அது ஒரு மாபெரும் ஒரு கேன்வாஸில் ஒரு பெரிய தளத்தில் அது எவ்வளவு நுட்பமாக நகர்கிறது என்பதை ஐயா கலைஞர், ஐயா ஸ்டாலின் இவர்களுடைய அரசியலை ஒப்பிட்டு மிக விரிவாக விளக்கியதற்காக உளமார்ந்த நன்றிகளை. எங்களை பொறுத்தவரை நாங்கள் ப்ரோ மோடி, ஆன்டி ஸ்டாலின் இல்லை. அதனால் ஸ்டாலினுக்கு மெரிட்டை சொல்கிறோம். அதுக்காக மோடிக்காக ஸ்டாலினை தோக்கடிக்க நாங்கள் வியூகம் வைக்கணும்னா அதுலேயும் நாங்கள் முத ஆளாக நின்று செய்யக்கூடியவங்க தான். நிச்சயமா. ஏன்னா வந்து அவருடைய பலம் பலவீனம் தெரிந்தவர்களால் தானே அந்த வியூகத்தை. இப்போ வந்து மனுஷபுத்திரனோட ஒரு கவிதை கூட உண்டு, என்னுடைய நண்பனை விட என்னுடைய எதிரி வந்து என்னுடைய பலத்தை நன்றாக புரிந்திருக்கிறான் அப்படின்னு சொல்கிற மாதிரி அரசியலை நீங்கள் மிக அணுக்கமாக பார்க்கிறீர்கள். அந்த இடத்தில் நீங்கள் விருப்பு வெறுப்பு இல்லாமல் இந்த பார்வையை உங்களுடைய அரசியலை கடந்து ஒரு ஆய்வாளராக நீங்கள் இந்த பார்வையை முன்வைக்கிறீங்க. அதையும் தாண்டி நாங்கள் ப்ரோ மோடி தான், ஆன்டி ஸ்டாலின் இல்லை. நிச்சயமாக ஐயா, ரொம்ப இவ்வளவு ஆழமாக உரையாடியதற்காக எங்களது உள்ளமார்ந்த நன்றி. நன்றி மணி.